வணக்கம். கலாம் ஆண்டு 5 மாதம் 10 நாள் 21 ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 3, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். தூய்மை பணியாளர்கள் இல்லம் தேடி. தேனி மாவட்டம் சில்லமரத்துப்பட்டி ஊராட்சியில் பணி செய்து வரும் தூய்மை பணியாளர்களின் இல்லம் தேடி தூய்மை பணியாளர்கள் துறை மாநில பொறுப்பாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி வனிதா வேணுகோபால் தனது பணியின் பயணத்தை தொடங்கினார். உடன் தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு குறிஞ்சிமணி, பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு நாட்ராயன், வாழ்வியல் கள பொறுப்பாளர் திரு கோவர்த்தன், நல்லூர் வட்டம் திரு பாலு ஐயா மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் உடன் இருந்தனர். ஜீவா காலனி பகுதியில் வசிக்கும் தூய்மை காவலர் திருமதி சிவரஞ்சினி திரு பாண்டி தம்பதியர்களின் இல்லத்திற்கு சென்றபோது மேலும் அங்கு வசிக்கும் 6 பணியாளர்களும் அங்கு வந்து அன்போடு வரவேற்றனர். அங்கு அனைவரையும் அறிமுகம் செய்து கொண்டு அதனைத் தொடர்ந்து அனைவரது இல்லத்திற்கும் சென்று அவர்களது குடும்ப வாழ்க்கை நிலை பற்றி கேட்டறிந்தனர். குறிப்பாக அவர்களின் வருமானம், வாழ்வாதாரம், குழந்தைகளின் கல்வி பற்றி அறிந்தனர். அடுத்து அனைவரும் சில்லமரத்துப்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஒன்று கூடினர். அப்போது நல்லூர் வட்டம் திரு பாலு ஐயா அவர்களுடன் கலந்துரையாடும் போது அவர்களுக்குள் ஒருவரையொருவரின் நற்குணங்களை கூறி பாராட்டு தெரிவித்தனர். அவர்களது மாத சம்பளம் 10-20 ஆண்டுகளாகியும் 7,000 மட்டுமே. பலருக்கு கணவர் இல்லை, இருக்கும் சிலரோ குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள், குடிசை வீடுகள். அவர்களது வாழ்க்கையின் இலக்கே பிள்ளைகளின் எதிர்காலம்தான். இல்லம் தேடி வந்ததும் உரையாடிய விஷயங்களும் தங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் கொடுத்ததாக நெகிழ்ந்து கூறினர். இனி நாங்கள் எங்களது தூய்மை பணியை வேலையாக இல்லாமல் பொறுப்பாக ஏற்று செயல்படுவோம் என்றனர். பிறகு அனைவருக்கும் திருமதி வனிதா வேணுகோபால் மதிய உணவுக்கு ஏற்பாடு செய்திருந்தார். வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு சில்லமரத்துப்பட்டியின் வளர்ச்சிக்காக வார கூடுதல் நடத்துவதென்றும் அதற்கு தூய்மை காவலர் திருமதி சிவரஞ்சினி பொறுப்பேற்று கொண்டதாக திருமதி வனிதா வேணுகோபால் தெரிவித்தார். சில்லமரத்துப்பட்டியில் சாதனை மாணவிகள் இல்லம் தேடி தேனி மாவட்ட பொறுப்பாளர் குறிஞ்சிமணி. ஆகஸ்ட் 2 தேனி மாவட்டம் சில்லமரத்துப்பட்டியில் சந்தித்த நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் அங்கு வேதஸ்ரீ, பிரியா மாணவிகள் இருவரும் சிலம்பத்தில் நேஷனல் அளவிலும், பாண்டி மீனா பாக்ஸிங் வெயிட் லிஃப்டிங்கில் சாதனை மாணவிகள் என கேள்விப்பட்டு பார்த்து பாராட்டு தெரிவித்தனர். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. எரச்சக்கநாயக்கனூரில் கிராம வளர்ச்சி குழு வாராந்திர சந்திப்பு. பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் நாட்ராயன், இயற்கை வாழ்வியல் துறை மாநில பொறுப்பாளர் கோவர்த்தன் மற்றும் நல்லூர் வட்டம் பாலு கலந்து கொண்டனர். எரச்சக்கநாயக்கனூர் கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் பி ராஜாங்கம் வரவேற்று தொடங்கி வைத்தார். கிராம வளர்ச்சிக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது என்று நல்லூர் வட்டம் பாலு விளக்கினார். திரு நாட்ராயன் அடுத்த செயல்பாடு பற்றி கலந்தாலோசித்து கிராம சபைக்கு முன் ஒரு நாள் கிராம மக்கள் 50 நபர்களுக்கு கிராம வளர்ச்சியின் 10 அடுக்கு செயல் திட்ட பயிற்சியினை அளிக்க முடிவு செய்யப்பட்டதாக கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் பி ராஜாங்கம் தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேதா. திருப்பூர் மாவட்டம் அவினாசி நாச்சம்மாள் வித்யாவாணி சிபிஎஸ்இ பள்ளி மாணிக்க மாணவருடன் கௌதம். ஆகஸ்ட் 1, 2025 திருப்பூர் மாவட்டம் நாச்சம்மாள் வித்யாவாணி சிபிஎஸ்இ பள்ளியில் நல்லூர் வட்டம் மாணவர் கள பொறுப்பாளர் கௌதம் ஏற்கனவே கண்டறியப்பட்ட 30 மாணிக்க மாணவர்களை சந்தித்து தலைமை பண்பில் அடுத்த கட்ட முன்னேற்றம் பற்றி கலந்துரையாடினார். சென்னை சில்ஸ் நிர்வாக இயக்குநர் திரு விநாயகம் அவர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பிஎஸ்ஜி சர்வஜனா மாணவர் இல்லத்தில் மாணிக்க மாணவர்கள் கண்டறியும் நிகழ்வு நடைபெற்றது. மாநில மாணவர் கள பொறுப்பாளர் கௌதம் அவர்களும் கோவை மண்டல பொறுப்பாளரும் கல்லூரி மாணவருமான மாதவ கிருஷ்ணன் அவர்களும் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினர். மேலும் இந்த நிகழ்வில் திருப்பூர் மாவட்ட பொறுப்பாளர் ராமச்சந்திரன், அழகு செல்வராஜ், ஈரோடு மாவட்ட மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர் கேசவ பிரியன் ஆகியோர் கலந்து கொண்டதாக ஆர்டிஐ துறை மாநில பொறுப்பாளர் சௌடமுத்து தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். தூத்துக்குடி தெர்மல் பவர் ஸ்டேஷன் குடியிருப்பு வளாகத்தில் NTP CEO அவர்களின் இல்லம் தேடி உள்ளம் நாடி.
ஆகஸ்ட் 2 தூத்துக்குடி தெர்மல் பவர் ஸ்டேஷன் வளாகத்தில் வசிக்கும் NTP CEO அனந்த ராமானுஜம் அவர்களின் இல்லம் தேடி சென்று நல்லூர் வட்டம் அறிமுகம். அவரது மனைவி வள்ளி மற்றும் அவர்களது தோழிகள் பிரதீபா, மணிமொழி, முத்தம்மாள், கோமதி, ஸ்னேகா ஆகியோர்களிடையே NLC முன்னாள் அதிகாரி சோமசுந்தரம் நல்லூர் வட்டம் பற்றி விவரித்தார். பசுபதி, நெல்லை வெங்கட் இருவரும் நல்லூர் வட்டத்தின் அன்றாட செயல்பாடுகள் பற்றியும், ராஜலட்சுமி அம்மாள் நல்லூர் வட்டத்தின் மகளிர் கள செயல்பாடுகள் பற்றியும் விரிவாக பேசினார்கள். விஷ்ணுகுமார் அவர்கள் இந்த நிகழ்வினை அழகாக ஒருங்கிணைத்தார். திரு சோமசுந்தரம் ஐயா அவர்களின் முயற்சி பாராட்டிற்குரியது என்று நெல்லை வெங்கட் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.